வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். எனது அன்பினுக்கினிய ஆற்றல் மிகு சாதிப்பதற்காகவே பிறந்த எனது அருமை மாணவ தங்கங்களே, சிங்கங்களே, நாம் 10ஆம் வகுப்பு பாடத்தினுடைய முதல் பாடத்தின் 4 பேராக்களை பார்த்திருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து 5வது பாராவிலே நாம் தொடங்கலாம். The page number is 3. Open your book at the page number 3. Let's move now. பார்க்கலாமா ராஜா? ஓகே, நம்ம பார்த்தோம் பசி நம்மளுக்கு யங் சீக்கிளுக்கு என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் பார்த்து தின்னலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறது. அங்கே தின்றதுக்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்க பிரதர்லாம் ஃபிஷ்ஷை பிடிச்சி ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன் அதுக்குன்னு ஒரு சோகமான நிலை பார்க்கலாம். He trotted back. சார் ஒரு வேர்டை விட்டுட்டு படிக்கிறீங்க சார், அப்புறமா சொல்கிறேன். He then trotted back and forth from one end of the edge to the other. His long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parent without having to fly. Now governing it. He, avan. Who is that avan? Avan நம்மாளு, நம்ம ஹீரோ. தென் அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சாப்பாடெல்லாம் கிடைக்கல பிறகு ட்ரோட்டட். நீங்கள் க்ளோசரில் பார்க்கலாம். ட்ரோட்டட் மீன்ஸ் a run, to run at moderate space with short step. அப்படியே இப்படி ஓடுறது. ஷார்ட் ஸ்டெப்ஸ்னா கால்களை ரொம்ப அதிகமாக விரிக்காமல் குறுகிய அளவில் விரிச்சிக்கிட்டு போகிறதுக்கு பேர் தான் ட்ரோட்டட். அப்போ ஹீ ட்ரோட்டட் மீன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலை வச்சுன்னு போகுது. எங்கே? பேக், முதல்ல பின்னாடி போகுது. புரியுதா? மயக்கம் வர்ற மாதிரி அப்படி போகுது. அண்டு ஃபோர்த் இப்படி முன்ன ஆடுது. ஃப்ரம் ஒன் எண்டு, ஒரு முடிவிலிருந்து, ஒன் ஃப்ரம்னா இருந்து, ஒன் எண்ட் ஆஃப் த லெட்ஜ், அந்த லெட்ஜினுடைய ஒரு முடிவிலிருந்தும், அண்டு டு அதர். இங்கே நல்லா கவனிக்கணும். என்னன்னா அண்டு டு அதர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? லெட்ஜி டு த அதர். இந்த டு அதர்னு சொல்லும்போது அதர் எண்ட் ஆஃப் த லெட்ஜின்னு அர்த்தம். அதர் எண்ட் ஆஃப் த லெட்ஜின்னு அர்த்தம். ஒன் எண்டுன்னு சொல்கிற வார்த்தை ஆஃப் த லெட்ஜி, அதுக்கப்புறம் டு அதர்னு நிறுத்திட்டு கமா பண்ணிடுறாங்க. அந்த அதர் முடியல, அது என்னென்ன அர்த்தம்? ஒன் எண்ட் ஆஃப் த எட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு எண்ட் ஆஃப் த எட்ஜிலேருந்து அனதர் எண்ட் ஆஃப் எட்ஜிலேருந்து இப்படி ஓடு, தள்ளாடு, பட்னியாக இருக்கிறன்னு காட்டு. இஸ் லாங், அவனுடைய லாங் நீண்ட கிரே லெக்ஸ், அதனுடைய கால்கள் கிரே கலர். அந்த கிரே லெக்ஸு ஸ்டெப்பிங் நான் காலை எடுத்து வைக்கிறது. ஸ்டெப்பிங் டயன்டிலி அப்படியே ரொம்ப பலகீனமாக காலை எடுத்து வைக்குது. ட்ரையிங் டு ஃபைண்ட்
ட்ரையிங் டு ஃபைண்ட்னா கண்டது. சம் மீன்ஸ் ஆஃப் ரீச்சிங் இஸ் பேரண்ட் வித்தவுட் ஹேவிங் டு பிளே. சம் மீன்ஸ், மீன்னா அர்த்தம், ஏதாவது வழி இருக்கா, இது இந்த அர்த்தம். சம் மீன்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கா. சம் மீன்ஸ் ஆஃப் ரீச்சிங் இஸ் பேரண்ட்ஸ், அந்த பேரண்ட் கிட்ட போயிடலாம். ரீச்சிங்னா அடைதல். ஹிஸ் பேரண்ட்ஸ், ரீச்சிங் ஹிஸ் பேரண்ட்ஸ் வித்தவுட் ஹேவிங் டு பிளே. வித்தவுட்னா இல்லாமல், ஹேவிங்னா பெற்றிருத்தல், பறத்தலை பெற்றில்லாமல், பறத்தலை பெற்றில்லாமல், அதை பறக்காம அப்படின்னு அர்த்தம். எப்படியாவது நம்ம பேரண்ட் கிட்ட போயிடலாமா ட்ரை பண்ணுது. ஏன்னா she had fear of flying. But on each side of him, ஈச்னா ரெண்டு பக்கம், ஒவ்வொரு பக்கமும், each side of him, இதனுடைய ரெண்டு பக்கமும் the ledge ended. அந்த லெட்ஜ் இருக்குதுல்ல, அந்த கூண்டு இப்படி நீட்டு நிற்குது. ended in a sheer fall precipice. endedனா முடிகிறது. எது முடிகிறது? லெட்ஜ். லெட்ஜ் ended முடிகிறது. in a sheer, அப்படியே ஒரே ஸ்லோப்பா, ஒரே சறுக்கலா முடிஞ்சு போகுது. sheer fall, அப்படியே உடனே பள்ளம். precipice, you can see the precipice in the glossary, a very steep side of the cliff of the mountain. மவுண்டன்ல அப்படியே ஸ்டீப், கிளிப்னா குன்று, அப்படியே ஸ்டீப்பாக இருக்கு. அது அப்படியே ஸ்டீப்பாக போய் டபார்னு பள்ளமாக உந்து போகுது. கொஞ்சோண்டு தவறுனா நாம் கடலில் தான் விழணும், அப்படி இருக்கு. அப்போ வித்து த சி பெனித், கடலுக்கு கீழே ஒரே சருவலாக, பெனித் என்றால் கீழே, பெனித் என்றால் அண்டர், பெனித், பெனித், பெனித் மீன்ஸ் அண்டர், அண்டர் கீழே. இப்போ தெரியும். பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம், அதனுடைய ரெண்டு பக்கமும் த லெட்ஜ், அந்த கூடானது, எண்டடு ஷீர், ஒரே பள்ளத்தில் போய் முடிஞ்சு விடுகிறது. ஃபால் ஆஃப் பிரசிஸ், அது ஒரே சறுக்கலாக இருக்கிறது. வித் சி பெனித், கடலுக்கு கீழே ஊந்தா கடல் தான் ஊழும், அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. அண்டு பிட்வீன் ஹிம் அண்டு பேரண்ட்ஸ், அண்டு போட்டு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறான் பார். அதுக்கு அடுத்த விஷயத்தை சொல்லும்போது அண்டுன்னு போட்டு ஜாயின் பண்ணுறான். ஒரு புதுமையான சென்டென்ஸ் இது. அண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ், அந்த பேரண்ட்டுக்கும் அவர்களுக்கும், பிட்வீன்னா ரெண்டுத்துக்கு நடுவில், தேர் அங்கே, வாஸ் இருந்தது, டீப் ஆழமாக இருந்தது, வைடு கிராக், அப்படியே வெடிப்பூட்ட போல. வைடு என்றால் அகன்ற, வைடு என்றால் அகன்ற, பிராட், கிராக் என்றால் வெடிப்பு, அப்படியே வெடிப்பூட்ட மாதிரி இது. எப்படி அதில் போக முடியும்? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷூர்லி, உறுதியாக, he could reach them, அவர்களை அடைய முடியணும் அப்படின்னா. வித்தவுட் ஃப்ளையிங், எப்படி என்ன பறக்காம, வித்தவுட் ஃப்ளையிங். இஃப் he would move only northward along, he could move, அதால நகர முடியும். only move northwards, northwardனா வடக்கு திசை நோக்கி. along என்றால் நெடுக, along என்றால் நெடுக. the cliff face, அந்த கிளிப், அந்த குன்று பார்த்துட்டு இருக்கிறதுல, அதுக்கு நேராக வடக்கு நோக்கி தான் நகர முடியும் அப்படின்னு. இந்த இடத்துல
இந்த சென்டென்ஸில் ஒரு புக்கை வாங்கலாம், கொஷினே இல்லாமல் கொஷின் மார்க் போட்டிருக்காங்க. அப்போ என்ன செஞ்சுக்கணும், இங்கே குடுகி ரீச் அடைய முடியுமா அப்படின்னு கேள்வி சென்டென்ஸ் பண்ணிடணும். ஸோ புத்தகத்தில் அது தப்பு நடந்திருக்கு. ஓகேவா? சரி பார்க்கலாம். ஓகே. பட் தென் ஆனால் அதுக்கு அடுத்தது பட்டு, ஆனால் தென் அதுக்கு அடுத்தது ஆன் வாட் குட் ஹி வாக், எப்படி அதால் நடக்க முடியும்? வாட் குட் ஹி வாக், என்னவா நடக்க முடியும் அதால்? குட்னா முடியும், வாக் நடக்க முடியும். தேர் வாஸ் நோ லெட்ஜ், லெட்ஜின்னு அந்த ஸ்டெப்பாக போகிற நீட்டிட்டு இருக்குது. தேர் வாஸ் நோ லெட்ஜ், அங்கே லெட்ஜும் இல்லை, தேர் வாஸ் அங்கே இருந்தது, வாசு நோ, நோனா இல்லை, இருக்கவில்லை லெட்ஜ். அண்ட் ஹி வாஸ் நாட் எ ஃப்ளை, அதால் ஹி வாஸ் நாட் எ ஃப்ளை, ஒரு பறக்கிறதுக்கு வழி இல்லை. அண்ட் above him, அதுக்கு above மேலே, அதுக்கு மேலே he could see nothing, ஒன்றையும் பார்க்க முடியல, மறைச்சிருக்குது எல்லாமே. he could see nothing. the precipice of the sheer, அந்த சருவலான கிளிப்ஸ், the precipice was sheer, அப்படியே சருவலாக இருக்கிறது sheer. and the top of it was, அந்த இடத்துல the top of it, அதனுடைய உச்சி, அந்த குன்றினுடைய கிளிப்ஸினுடைய உச்சி, டாப் ஆஃப் இட்னா அந்த கிளிப், வாஸ் இருந்தது. இங்க பாருங்க, அவே, வாஸ்னா அப்பால இருந்தது, ஃபார்தர்னா ரொம்ப அப்பால இருந்தது. ஒருவேளை அப்பால இருக்குமா? பர்ஹாப்ஸ், பர்ஹாப்ஸ் என்றால் ஒருவேளை, பர்ஹாப்ஸ். பர்ஹாப்ஸ் ஒருவேளை, சம்டைம்ஸ் ஒருவேளை அப்படி இருக்குமா? அப்படி அதுக்கு மேல பார்க்க முடியல, அப்போ எவ்வளோ தூரம் தான் இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த பேரண்ட் இருக்கிற இடத்துக்கு இதால் நடந்து போகிறதுன்றது இம்பாசிபிள் அப்படின்னு ஒரு நிலைமை வந்து போச்சு. He stepped slowly, காலை மெதுவாக எடுத்து வைக்குது. அவுட் ஆஃப் த பிரிங்க், அந்த பிரிங்க் என்னது? அந்த எக்ஸஸாக வருது இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம பிரிங்க்னு சொன்னோம், அந்த இடத்துல இந்த காலை வைக்குது. பிரிங்க் ஆஃப் த லெட்ஜ் அண்ட் ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக், ஒரு காலில் நிற்கிது, ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக்கு வித் அதர் லெக், இன்னொரு காலானது ஹிடன் அண்டர் ஹிஸ் விங், அதனோட ரெக்கை கீழே மறைச்சிச்சு. ஹிடன்னா மறைத்து கொண்டது, ஐடு ஹிட்டு ஹிடன் மறைக்கிறதுன்னு அர்த்தம். அண்டர் ஹிஸ் விங்ஸ்னா அதனுடைய ரெக்கைக்கு கீழே இன்னொரு காலை படிச்சு வச்சிச்சு. ஹி க்ளோஸ்டு ஒன் ஐ, கண்ணையே மூடிச்சு, பயமாக நிற்குது. பயம் பயம் பயம், என்ன நடக்க போகுதுன்னு. தென் த அதர், he closed his eye, then the other, இன்னொரு தடவை he pretended to falling asleep, இன்னொன்று செய்து pretended, நடிக்கிறது, acting, pretended, pretended, pretend, pretended past tense. pretend means act. ஆனால் ஆக்டுக்கும் pretendக்கும் இன்னொரு வித்தியாசம் இருக்குது. இது பாசாங்கு செய்தல், அது நடிக்கிறது. புரியுதாக? பாசாங்கு செய்தல். அப்போ pretended to falling asleep, ஃபாலிங்னா விழுதல் அர்த்தம், அந்த அர்த்தம் கிடையாது. ஃபாலிங் அஸ்லீப்னா தூக்கத்தில் விழுந்தது, அதாவது தூக்கம் வர்ற மாதிரி காட்டுது, அப்படியே தூங்குற மாதிரி காட்டுது, ஆக்டிங்.
அதோட புல் ஸ்டாப். ஸ்டில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது, இது வரையில் ஸ்டில், அது வரையில் ஸ்டில். புரியுதா கண்ணு? ஸ்டில். அதுக்கப்புறம் ஸ்டில் தே டுக் நோ நோட்டீஸ். டுக்கு நோ நோட்டீஸ். கவனிங்களேன், அருமையான வார்த்தை. லிசனிங், லிசனிங் அதான் அர்த்தம். த டுக் நோ நோட்டீஸ், நான் கவனிக்கல, நாட் லிசனிங். இதுதான் நாட் லிசனிங், நாட் லிசனிங். இதை வந்து டுக் நோ நோட்டீஸ், நோட்டீஸ்னா கவனிக்கலன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இந்த டுக் டேக் நோ நோட்டீஸ் ப்ரெசண்ட்டு, டுக் நோ நோட்டீஸ் பாஸ்ட். பட்டு ஐ கோ டு மை ஃப்ரெண்டு, ஐ வென்ட் டு மை ஃப்ரெண்ட் ஹவுஸ், பட் ஹீ டுக் நோ நோட்டீஸ் மீ. அவன் என்னை கவனிக்கவே இல்லை. இது மாதிரி பயன்படுத்த சொல்ல. எங்கெங்க ஒரு விஷயத்தை கற்று, இது ஒரு மாதிரி பிரேஸு, அழகான வேர்டு, டக்குன்னு மனசில் வராது. இந்த பிரேஸை மனப்பாடம் பண்ணி, மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல நீங்கள் பயன்படுத்தணும். ஒரு 4 இடத்துல பயன்படுத்தின பிறகு அது என்ன ஆகிடும், மனசில் பதிஞ்சிடும். இப்படி அறிவை ஒரே சமயத்தில் பெற்றுவிட முடியாது. நாம் ஆனால் சினிமா படத்தில் காட்டலாம். அருணகிரிநாதர், முருகர் வருவார், அருணகிரிநாதர் நாக்கில் எழுதுவார் ஓம்னு, முருகர் எழுதுவார். எழுதின உடனே முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தை சரவண அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிருவார். இதெல்லாம் சினிமா படத்தில் தான் நடக்கும். ஆனால் உண்மையான வாழ்க்கையில் எப்படி நடக்குன்னா, அறிவை சிறுக 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 லேட்டாக தான் பெற முடியும். we have to try. இது ஒரு லாங் டேர்ம். புரியுதுங்களா? ஸோ அப்போ டுக் நோ நோட்டீஸ் என்பது கவனிக்காமல் இருத்தல். புரியுதா கண்ணு? ஓகே. அப்போ took no notice of him, அவனை பார்க்கல. நோட்டீஸ் ஆஃப்ன்ற வார்த்தை கூட ஆஃப் ஹிம் முடிக்கிறது, ஒரு பிரேஸில் முடிக்கிறது. he saw his two brother, நம்மால் 2 பிரதரை பார்க்குறார். யார் அவங்க? பிரதருங்க, பேர்டு. அண்ட் his sister lying on plateau, படுத்துன்னு நடக்கிறாங்க. லையிங்னானது படுத்துன்னு இருக்கு. ஆன் பிளாட்டு எப்படி? டோசிங். டோசிங்கோட கண்ணை முழித்துன்னு போகிறோம், கண்ணை அப்படி தூங்குறோம். டோசிங் மீன்ஸ் கோயிங் டு ஸ்லீப். டோசிங் மீன்ஸ் கோயிங் டு ஸ்லீப். டோசிங் மீன்ஸ் அப்படியே கண் அயர்தல், கண் அயர்தல், கண் அயர்தல். தட் மீன் கோயிங் டு ஸ்லீப், கோயிங் டு ஸ்லீப். அப்படியே கண்ணு இழுத்துன்னு போகுது. ஏன்? ஒரு பிடி பிடிச்சிட்டாங்க, சாட்டாச்சு, ஜாலியாக தூங்க போகிறாங்க அவங்க. இவருக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் இல்லை? தைரியம் இல்லை, பறக்கலை, சாப்பாடு கிடைக்கல. தென் dozing with their heads sunk. பாருங்க, ஹெட்டு அதனுடைய தலைகளை, சங்குனா மூழ்குதல் அர்த்தம். சிங்கு சாங்கு சங்க், சங்க் என்றால் மூழ்குதல். இன்டு தர் நெக்ஸ்ட்னா அதனுடைய கழுத்துக்குள்ளே சொருகிச்சு. தலையை பார்க்கலாம், பறவையை அப்படி தூங்கும்போது அதனுடைய தலையை வந்து கழுத்தில் போய் சொருகிக்கும். அப்படியே தூங்கும். பார்த்துக்கலாம், நீங்கள் பறவை வாட்ச் பண்ணிங்கன்னா அது. அப்போ அந்த வேர்டிங்க தெரிஞ்சிங்க. அந்த அந்த பறவையினுடைய ஹேபிட்டை அப்படியே லாங்குவேஜாக மாற்றுறாரு. பாருங்கள் எப்படி மாற்றுறாரு. வித் தர் ஹெட்டு சங் இன்டு தர் நெக்ஸ், அதனுடைய கழுத்துக்குள்ளே சொருவிக்கிட்டு இன்டு தர் நெக்ஸ் முழுக வச்சுக்கணும், படுத்துக்கிச்சு. அப்படியே அந்த வேர்டிங்க அழகாக விஷயத்தை விளக்குறார் பாருங்க. அப்புறம் his father was preening. அதுக்கு பேர் அந்த நீவி விடுதல், நீவுதல்.
நீவுதல். நீவுதல்னா நமக்கு தெரியாது, அதையும் சொல்கிறேன். கன் நல்லா கவனிங்க ராஜா. ஹிஸ் ஃபாதர், பறவையினுடைய ஹேபிட் சொன்னோம் இல்லையா, ஹிஸ் ஃபாதர் அந்த சீக்குளுடைய அப்பா பறவை வாஸ் ப்ரீனிங்னா, நீங்கள் பார்த்துருக்கலாம் சில பறவைகளை, அந்த ரெக்கை இருக்கு இல்லையா, உடம்புல ரெக்கை இருக்கு இல்லையா, அந்த ரெக்கை, அந்த இறகுகள் அந்த இறகை வாயால் அப்படி இப்படி ஈத்து விடும், க்ளீன் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் ப்ரீனிங், நீவி விடுதல். இப்போ நாம் இப்படி துணி இப்படி ஹேர் இப்படி பண்ணுவோம் இல்லையா, இப்படி கையை விட்டு இப்படி பண்ணனா அதுக்கு பேர் ப்ரீனிங். ரஜினி படத்தில் பார்க்கலாம், ரஜினி பிரின்ஸ் இஸ் ஹேர் இன் த பிக்சர். ஓகேவா? ப்ரீனிங்னா என்னன்னு புரியுது உங்களுக்கு? அதுக்கு கோதி விடுறது, கோதுதல், நீவுதல் அல்லது கோதுதல். அப்போ ப்ரீனிங் த ஃபெதர்ஸ் ஆன் ஹிஸ் ஒயிட் பேக்னா இதனுடைய பறவையினுடைய முதுகில் ஒயிட்டாக அந்த இடத்துல அப்படி ரக்கைய அப்படியே வளைச்சி விடுது. அப்போ என்னது, அவங்க பிரதரு 2 பேர், அவங்க சிஸ்டரு ஒருத்தவங்க, நைனா அப்பாவும், இந்த 3 பேருமே கவனிக்கல. அம்மா கவனிப்பாங்க இருப்பானா? இங்கே பாருங்க, அங்கே சொல்கிறான் பாருங்க, ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங். அம்மா மட்டும் பார்த்துன்னு இருக்கிறாங்க, ஐயோ என் பிள்ளை ஒன்று அப்படி இருக்குது. வாஸ் லுக்கிங் அட் ஹிம். அம்மா பறவை மட்டும்தான் பார்த்துது. ஏன்னா அம்மா பறவை நம்மளை பார்த்துட்டு சும்மா இருக்காது. பாருங்க, இந்த கதையில் எப்படிலாம் டச் பண்ணி கொண்டு வர்றாரு பாருங்க. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா சும்மா அற்புதமான மேட்ரு இந்த கதை வரும். ஒரு பறவையின் மூலமாக ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருப்பாங்க. இதில் அடுத்த பேரை போலாம். she was standing on the little sheனா யாரு? இப்போ இந்த அம்மா பறவை was standing past tense, நின்று கொண்டிருந்தது. ஆன்னா மேலே, லிட்டில் ஹம்ப் ஒரு சின்ன மோடு, ஹம்ப்னா மோடு, ஒரு மோடு, இது மாதிரி ஒரு மோடாக இருக்குது பேர் ஹம்ப்பு. மாட்டுக்கு, காளை மாட்டு கூட இருக்கும், அதுக்கு பேர் ஹம்ப்புன்னு சொல்லுவாங்க. ஒட்டகத்துக்கு இருக்கும், அது ஹம்ப்புன்னு சொல்லுவாங்க. தெரியுதா? ஹம்ப் மேடு, ஹம்ப் ஆன் பிளாட்டிவ். இது பிளாட்டிவ்ல இருக்கிற மோடு, அந்த சமதளத்தில் ஏதோ ஒரு இடத்துல மோடு இருக்கு, லேசான மோடு. அந்த மோட்டு மேலே நின்று, மகனே பறக்கலை பார்த்தியா நீ அப்படின்ற மாதிரி பார்க்குது. ஹர் ஒயிட் பிரஸ்ட், அதனுடைய வெள்ளை மார்பு. பிரஸ்ட் மீன்ஸ் மார்பு, பிரஸ்ட் மீன்ஸ் மார்பு, செஸ்ட். பிரஸ்ட் மீன்ஸ் மார்பு. பிரஸ்ட் த்ரஸ்ட் ஃபார்வர்டு, த்ரஸ்ட்னா தள்ளிச்சு. அந்த மார்பை முன்னாடி தள்ளிக்கின்னு இந்த பறவை அதை பாருங்க இப்படி இருக்குது, அப்படி முன்னாடி மார்பை தள்ளின்னு பார்க்குது. த்ரஸ்ட் ஃபார்வர்டுனா முன்னாடி தன்னுடைய மார்பை தள்ளின்னு பார்க்குது. எப்போதுமே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மார்பு முன்னாடி மூவ் ஆகும். நவ் அண்ட் அகைன், அப்பையும் திரும்பவும், இப்பையும் திரும்பவும். ஷீ டோர், அது என்ன செய்யுது? டோர்னா கிழிக்குது. டியர் டோர் டோன், டோர்னா கிழிக்குது, கிழித்தல். தட் மீன்ஸ் டியர் டோர், கிழிக்கிறது. ஓகேவா? டியர் அட் பீஸ் ஆஃப் ஃபிஷ், அந்த ஃபிஷ்ஷை பிச்சு எடுக்குது. தட் லே அட் ஹர் ஃபேஸ், தட் லேனா கிடக்குது. அட் ஹர் ஃபேஸ் எதுனா அந்த ஃபிஷ்ஷு காலில் மீனை வச்சுக்கிட்டு அப்படியே சதையை பித்திடு. அண்டு தென் ஸ்கிராப்டு பீஸ் ஆக்கி ஈச் சைட் ஆஃப் ஹர் பிரீக், அதனுடைய பீக் என்னன்னு அழகு, பீக் என்னன்னு அழகு, பீக் அழகு, இப்படி பார்த்து
பறவைக்கு இதான் அழகு, பீக். அந்த பீக் ஆன் த ராக், அந்த பீக்கில் 2 பக்கமும் அந்த உரிச்ச மீன் பீஸுகளை வச்சுக்கிட்டு இருக்குது. ஆன் த ராக், மரம், அந்த பாறை மீது. த சைட் ஆஃப் ஃபுட்டு, சைட் ஆஃப் ஃபுட்டுன்னு நினைக்கணும். அந்த ஃபுட்டினுடைய சைட்டுனா காட்சி. சீலேருந்து கிடைச்ச நவுன் தான் சைட், நவுன் ஃபார்ம் தான். சைட்டுனா காட்சின்னு அர்த்தம். அந்த ஃபுட்டுனா அந்த உணவினுடைய காட்சி. உப்பில்லாத பத்தியக்காரன் ஊறுகாயை பார்த்தானா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாட்டில். அதை மாதிரி பட்டினி, நைட்டு பட்டினி, காலில் பட்டினி, அருமையான உணவு, அப்படியே சதை கிழிக்கப்படுகிறது. பார்த்தா உடனே என்னது, சைட் ஆஃப் த ஃபுட்டு மேடண்டுகும், அதை வெறியாக்கிச்சு, பைத்தியமாக்கிச்சு. மேடுனா பைத்தியம், மேடண்டு, மேடண்டு, மேடுனா பைத்தியம், மேடன் பைத்தியம் ஆதல் வர்பு, மேடண்டு பாஸ்டன்ஸ். மேடண்டுகும்னா அதை பைத்தியமாக்கிச்சு. பைத்தியம் சொல்றது வார்த்தையை விட அதை வெறியாக்கிச்சு. சாப்பாடு கிடைக்குது, 2 வேளை பட்டினி, நேற்று நைட்டிலேருந்து, அதாவது நேற்றுன்னு சொல்லக்கூடாது, முந்தைய நாள் நைட்டிலிருந்து என்ன செய்யுது, அது பட்டினியாக கிடக்குது. அம்மா என்ன செய்யுது, உணவு உரிக்கிறாங்க. அம்மா அடுத்த சாப்பாடு கொடுப்பாங்கள, பார்க்கலாம். அப்போ how he loved, எவ்வளோ அது விரும்பிச்சு. டு டியர் ஃபுட்டு தட் வே, அந்த வழியில் தட் வே ஃபுட்டு அப்படி இப்படி கிழிக்கிறத பார்த்த உடனே எவ்வளோ அது விரும்பிச்சு தெரியுமா. நமக்கு சாப்பாடு ரெடி ஆகுது அப்படின்னு நினச்சின்னுக்குது. ஸ்கிராப்பிங் பீஸ் ஆக்குது. ஹிஸ் பீக், அதனுடைய பீஸா பீக்கால் அதை பீஸாக ஆக்குது. நவ் அண்ட் அகைன், இப்பயும் அப்பயும் திரும்ப திரும்ப அப்பப்போ செய்தது. ஏன்னா மறுபடியும் பிச்சு 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 காட்டுது. இதுக்கு வெறி வரணும். உடனே தப்பார் ரெடி பண்ணுறேன். தப்பார் மிட்டாய், தப்பார் மிட்டாய், படிச்சுட்டா அந்த மிட்டாய் உண்டு சொல்கிறாங்களா. அப்படியே காட்டினா இது வேணுமா வேணாமா அப்படின்னு. அப்போ அதை மாதிரி ஒரு அதனுடைய டெம்ப்டேஷன் பண்ணுறாங்க. எதா, அந்த பறக்காத இருக்கிற பறவையை இது அப்படியே பிச்சு பிச்சு காட்டுது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ அகைன் வெட்டிட், வெட்டு மீன்ஸ் ஷார்பன், டு ஷார்பன், வெட்டு மீன்ஸ் ஷார்பன், வெட் ஷார்பன், ஷார்ப் மேக்கிங் ஷார்ப். அந்த இறக்கால ஷார்ப், அந்த அழகால ஷார்ப்பாக்கி காட்டுது. He uttered, uttered, கேமரா காட்டு, uttered உச்சரித்தல், உச்சரித்தல் சவுண்ட் கொடுக்குது, உச்சரித்தல். He uttered low cackle, அப்படியே லோ கேக்கல்னா அப்படியே கத்த முடியாத அளவுக்கு அப்படியே நாய்க்குட்டி கூட பார்க்கலாம். ரொம்ப பசியத்தில் அப்படின்னும். அதுமாரி பறவைகளும் லோ வாய்ஸில், அட்டர்னா உச்சி இருக்கிறது, லோ வாய்ஸில் அது கத்துது. ஏன் கத்துது? அந்த உணவை பார்க்குது. 2 வேளை சாப்பாடாக இருந்தது, சாப்பாடு இல்லாமல் இருந்தது, இப்போ அதை பார்க்குது. ஹிஸ் மதர் கிராக்கிள்டு டு, அம்மாவும் கத்துது, அப்படி அதுவும் கத்துது. அண்டு லுக்கடிக்கும், கத்திட்டு பார்க்குது. அந்த தன்னுடைய குஞ்சு பறவையை பார்க்குது. அடுத்த நிலை என்னவாக இருக்கும் என்று உன்னால் கற்பனை செய்ய முடியும். அந்த உணவை எடுத்துன்னு வந்து தாய் அதனுடைய வாயில் ஊட்டி விட போகிறாங்க. அதான் நடக்க போகுது அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த கதையினுடைய டர்னிங் பாயிண்ட்டு அந்த இடத்துல இருக்குது. அது என்ன நடக்க போகுது, எப்படி
அந்த செயலை அம்மா செய்ய போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை அடுத்த வகுப்பில் நான் பார்க்க போகிறோம். வெல்கம் ராஜா, நல்லா புரிஞ்சிங்க இந்த ஸ்டோரியை. அடுத்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 4-5 அடுத்த பக்கம் இருக்குது, முடிச்சிடலாம். 2 டேஸில் முடிச்சிடலாம். வெல்கம் ராஜா, மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. வள்ளுவன் குரல் போல வாழ்க பல்லாண்டு. நல்லா படித்து டெவலப் ஆகணும். நம்முடைய சீகுல் பறவை மாதிரி நாம் இருக்கக்கூடாது. அந்த பிரதர்ஸ்லாம் இருக்காங்கள, சாப்பிட்டுட்டு தெம்பாக இருக்காங்க பாரு, ஜாலியாக தூங்குறாங்க பாரு. இது சாப்பிடாமல் இருந்தாலும் எதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்த்துங்க. ஒரு காலத்தில் நாம் படிக்காமல் விட்டுட்டுன்னு வச்சிங்களேன், எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? அதான் நடக்கும். ஓகே, வெல்கம். என்னப்பா இடையில ஆஃப் பண்ணிட்டேன்.